பார்த்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிள் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் வழமை போலவே நான் ரஜினிநாதன் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் இன்றும் வருகை தந்திருக்கின்றார். இன்றும் பாஸ்டரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசிக்கொள்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக மிக்க நன்றி. இன்று பாஸ்டர் உங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற தலைப்பு சற்று வேதாகமத்திலிருந்து விலகி போன மாதிரி இருந்தாலும் வேதாகமத்திலிருந்து தான் நாங்கள் பதில்களை இதற்கும் நாங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலிருந்து ஆசிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை சொல்லி அதற்கப்புறம் அங்கிருந்து இப்பொழுது பெரும்பாலான சந்ததியர்களாக இருந்த கிறிஸ்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதாவது பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் இன்று இப்பொழுது ஐக்கிய ராஜ்யத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய இந்த புதிய சபைகள் என்று சொல்லப்படுகின்ற சபைகளை பார்க்கும் பொழுது தமிழர்கள் தமிழர்களாக இருக்கிறார்களா என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆசிய நாடுகளில், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் கலாச்சார வேறுபாடுகளுக்கு ஒரு அளவுக்கு தான் அவர்களுக்கு உரிமை இருக்கும், அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கும். ஏனென்றால் அந்தந்த நாடுகளில் சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டில் ரொம்ப சுதந்திரமாக நாங்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் நாங்கள் இருக்கலாம், எப்படி வேணால் எங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் இருக்கலாம் என்று இருக்கும் இந்த நாட்டில் கிறிஸ்துவர்களை நாங்கள் பார்க்க போனால் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழர்களுடைய கலாச்சாரத்தை விட்டு தூரமாக நாங்கள் இருக்க முடியுமோ அப்படி இருப்பவர்களாக தென்படுகிறார்கள். அப்படி இருப்பவர்களாக எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அநேகமானவர்கள் அவர்களுடைய பேரிலிருந்து, அவர்களுடைய உடைகளிலிருந்து, அவர்களுடைய பேச்சிலிருந்து மற்றும் அவர்கள் கொண்டாடுகின்ற வைபவங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சற்று மேற்கத்திய நாடுகளுடைய சாயல்ல வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? வேதாகமத்தில் இதற்கு என்ன பதில் இருக்கிறது? பாஸ்டர், உங்களிடம்தான் இந்த கேள்விகளை நாங்கள் விடுக்கின்றோம். இது மிக நல்ல ஒரு கேள்வி, நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. ஆனால் மிகவும் சிக்கலான, சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி. இப்போ கிறிஸ்தவம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானதா? இல்லையென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தமிழர்களினுடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றினால்தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றார்களா? அப்போ இந்த காரியத்தை ஆராயும் போது நாம் ஒரு நீண்டகால சரித்திரத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ குறிப்பாக நம்முடைய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த மேலைத்தைய நாடுகளிலிருந்து தான் கிறிஸ்தவம் வந்தது. 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில், 16ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் அங்கு வந்தாலும் கூட அந்த காலத்திலிருந்து கிறிஸ்தவத்தை நம்முடைய நாடுகளுக்கு கொண்டு வந்தவர்கள் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்தவம் மேலை நாட்டு கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மதம். அதாவது ஒரு கிறிஸ்தவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐரோப்பிய கலாச்சாரத்தை பின்பற்றியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அந்த காலத்தில் நம்முடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தவர்கள் மத்தியில் இருந்தது. இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்து மதம், பௌத்த மதம், அங்கு இருக்கின்ற ஆசிய மதங்கள் எல்லாம் வேதத்திற்கு விரோதமான மதங்கள் என்கின்ற சிந்தனையில் அந்த மதங்களை மாத்திரமல்ல, அந்த மத மக்களினுடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக தவறானதாக பார்த்தார்கள். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் அது உண்மையா? இப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் அது உண்மை அல்ல. இப்போ வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது, இது வேதாகமத்தை அந்த கால கிறிஸ்தவர்கள், இல்லையென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட புரிந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு கல்ச்சர் மோனோ கல்ச்சராக இருந்தது. அதாவது இஸ்ரவேல் மக்களினுடைய யூத கலாச்சாரம். எகிப்தில் அவர்கள் இருக்கும்போது எகிப்திய கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தார்கள். பிறகு இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்தபோது அவர்களுக்கு
தனியான நாட்டு சட்டம், சமூக சட்டங்கள், எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் கொடுக்கப்பட்டதன் நிமித்தமாக அவர்கள் தனியான ஒரு கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். யூத மார்க்கம் இன்றைக்கும் கூட அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து வந்ததன் நிமித்தமாக யூத மார்க்கம் மற்ற மார்க்கங்களை விட வித்தியாசமானதாகவும், யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களினுடைய நடையுடை, பாவனை, கலாச்சார பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் அந்த யூத மார்க்கத்தில் இருந்து உருவாகினாலும் கூட, அதாவது ஆரம்ப கிறிஸ்தவர்கள் யூதர்களாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் நாளடைவில் கிரேக்கர்கள் தான் பெரும்பாலானவர்களாக இருந்தார். அதாவது கிரேக்க கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள், ரோம கிரேக்க கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்கள். எனவே ஒரு கலாச்சாரத்திலிருந்து கிறிஸ்தவம் இன்னொரு கலாச்சாரத்திற்கு போனது. சரி. பிறகு கிறிஸ்தவம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லும் போது ஒவ்வொரு நாட்டிலும் இந்த கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் சிக்கல்கள் வந்தது. எது கிறிஸ்தவ பழக்க வழக்கம், எது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று வரையறை செய்வது மிகவும் சிக்கலான ஒரு காரியமாக இருந்தது. இந்த விதமான ஒரு பிரச்சனையை நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்க என்ன நடந்தது? இப்ப இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் யூதர் அல்லாத வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாகிய போது அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்களாக அவர்கள் மாறினார்கள். ஆனால் எருசலேமில் இருந்து வந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி யூத கலாச்சாரத்திற்கு ஏற்ற சில காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று போதித்தார்கள். உதாரணத்துக்கு இப்ப விருத்த சேதனம் செய்ய வேண்டும் போன்ற அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விதமான பல காரியங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருந்தார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த நியாய பிரமாணம் யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் தான், அதாவது குறிப்பாக சொன்னால் அது யூத கலாச்சாரத்திற்கு கொடுக்கப்பட்ட காரியம். அதாவது சடங்காச்சார கட்டளைகள், அதில் உள்ள ஒழுக்க கட்டளைகள் நாம் முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த விதமாக புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் உரியது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த புறஜாதி பட்டணங்களில் இருந்த தலைவர்கள் எருசலேம் நகரத்திற்கு வந்து எருசலேம் நகரத்தில் இருந்த சபை தலைவர்களோடு, கிறிஸ்தவ சபை தலைவர்களோடு, யூதர்களாக இருந்தவர்களோடு இந்த விஷயங்களை குறித்து அவர்கள் கலந்தாலோசித்த போது ஒரு சில காரியங்களை தவிர மற்ற காரியங்களில் அவர்கள் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டியதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்தார்கள். என்றால் அவர்கள் அந்த கலாச்சார வேறுபாட்டை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட யூதருக்கும் மற்ற இன மக்களுக்கும் இடையே அந்யோன்ய சம்பந்தமான உறவை பேணி பாதுகாப்பதற்காக புறஜாதி மக்களும் ஒரு சில காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்ப நீங்க புறஜாதி மக்கள்னு சொல்லும் பொழுது யூதர் அல்லாத மக்கள் அவர்கள் தான் குறிக்கின்றீர்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் கிறிஸ்தவம் ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு போகும்போது ரெண்டு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த இரு தரத்தினருக்கும் இடையே உள்ள அந்த நட்புறவு இல்லைனால் அந்த ஐக்கியம், அந்யோன்ய சம்பந்தமான உறவை பேணி பாதுகாப்பதற்காக அந்த விதமாக சில காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்போ உதாரணத்திற்கு இப்ப கிறிஸ்தவம் மாமிசமே சாப்பிடாத மக்கள் மத்தியில் கிறிஸ்தவம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து அந்த மக்களோடு போய் இருந்தால்தான் அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப சில பழக்க வழக்கங்கள் என்ன செய்கிறது? இனங்களுக்கிடையே பிரிவை கொண்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது பார்க்க போனால் நிறைய இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க மாமிசம் சாப்பிடாத கிறிஸ்துவராக இருந்தீங்கள் என்றால் நீங்க நிஜமான ஒரு கிறிஸ்துவர் இல்லை என்ற ஒரு கருத்து கூட நம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த ஐரோப்பியர்கள் நம்முடைய நாடுகளுக்கு சென்று கிறிஸ்தவத்தை பரப்பிய போது பலவந்தமாக புகுத்திய ஒரு காரியம். இப்ப வெள்ளை நிறம் மேன்மையானது, தாங்கள் வெள்ளைக்காரர்கள், கருப்பினம் தாழ்வானது. இப்ப பாவத்தை குறிப்பதற்கு கூட கருப்பை தான் வைத்திருக்கின்றார்கள், வெள்ளை மேன்மையானது. எனவே நம்முடைய கலாச்சாரத்திலும் கூட பாருங்கள், பிள்ளைகளுக்கு இல்லை எல்லா மக்களுக்குமே தாங்கள் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது. கருப்பாக இருப்பது அழகானது, கவர்ச்சிகரமானது என்கின்ற அந்த சிந்தனை இல்லாமல் அது அவலட்சணமானது, எங்களுடைய கலாச்சாரத்துல. ஆனா அதே சமயத்துல வெள்ளைக்காரர் இனத்தவர்களை பார்த்தீங்கன்னா என்றால் டேன் எல்லாம் பண்ணிட்டு எல்லா முகசாய்கள் எல்லாம் பூசி எவ்வளவு கருப்பாக முடியுமோ அப்படி ஆக பார்க்கின்றார்கள். இது வந்து அந்த ஐரோப்பியர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை இந்த விதமாக அந்த காலத்தில் மாற்றி அமைத்து விட்டார்கள். சரி, இப்ப உதாரணத்திற்கு நீங்க இந்த இறைச்சியை குறித்து சொன்னீர்கள்.
பழைய காலத்தில் அங்கு வரலாற்று குறிப்புகள் கூட இருக்கிறது. ஒருவன் வேறொரு மதத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து இல்லை என்றால் பௌத்த மதத்திலிருந்து கிறிஸ்தவனாக மாறும்போது ஞானஸ்நானம் பெற்று தான் கிறிஸ்தவனாகி விட்டேன் என்பதை அங்கிருந்த மிஷனரிகளுக்கு நிரூபித்து காண்பிப்பதற்காக இறைச்சி சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அதாவது முதல் உணவில் அவனுக்கு இறைச்சியையும் கொடுப்பார்கள். சரி, ஆனால் இது உண்மையிலே கிறிஸ்துவமா? இப்படி செஞ்சாதான் நீங்க கிறிஸ்துவரா? இது கிறிஸ்தவம் அல்ல. அதாவது இப்ப கிறிஸ்தவராக இருக்கிற நான் என்னுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களை பலவந்தமாக இன்னொரு மனிதன் மீது திணிக்க முடியாது. மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் வித்தியாசமானது. எனவே நான் இன்னொரு மதத்தை சேர்ந்த மனிதனுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களை கனப்படுத்துகிறவனாக, அவர்களை மதித்து ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். இப்ப கலாச்சார பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் வித்தியாசப்படும். இப்ப கிறிஸ்தவனாக இருப்பது, ஒரு குறிப்பிட்ட கலாச்சார பழக்க வழக்கங்களை கைக்கொள்வது கிறிஸ்தவனாக இருப்பது என்று சொல்ல முடியாது. நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்வோம். நேர்களே, நீங்கள் அங்கே இருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம். நேர்களே, மீண்டும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமாருடன் இணைந்து நாங்கள் சில கலாச்சார விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால், இப்போ கிறிஸ்துவர்கள் என்று அவர்களை ஒரு சமூகமாக எடுத்து பார்த்தோமே ஆனால், சில விஷயங்கள், சில கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒத்து போக மாட்டார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்க பேர் வித்தியாசமாக இருக்கு? ஏன் அவங்களுடைய நடையுடைய பாவனம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது? ஏன் தமிழர்கள் கலாச்சாரம் என்று உலகமெங்கும் நாங்கள் அங்கீகரிக்கின்ற சில விடயங்களோடு ஒத்து போகாதவர்களாக இருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இடைவெளிக்கு முன்பதாக பாஸ்டர் இந்த உணவை பற்றி பேசி கொண்டிருந்தார். சில இடங்களில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இறைச்சியை நீங்கள் ஒரு மாமிசம் உண்ணாத ஒருவராக இருந்து நீங்கள் கிறிஸ்துவர் என்று வரும்பொழுது அதை நிரூபித்து காட்டுவதற்கு இறைச்சியை சாப்பிடும் ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்ததாக சொன்னார். உணவு ஒரு புறத்தில் இருக்க பாஸ்டர், மதுபானத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவர்கள் என்றாலே அவர்கள் குடிப்பார்கள் என்று ஒரு பெரும்பாலான ஒரு சிந்தனை நம் மத்தியில் இருக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிறது. மதுபானம் அறிந்தால்தான் கிறிஸ்துவரா, இல்லை அது அருந்த வேண்டுமா? குடிக்காம இருந்தா நீங்க கிறிஸ்துவர் இல்லையா, இல்ல அது இயேசு கிறிஸ்துவோடைய கட்டளையாக இருக்கிறதா? என்ன விளக்கம் இதற்கு? இப்போ மதுபானம் கிறிஸ்தவத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசப்படுவதற்கு காரணம், மேலைத்தேய நாட்டினர் குறிப்பாக மது அருந்துதல், இல்லையென்றால் வைன், பியர் போன்ற பானங்கள் அவர்களினுடைய அன்றாட பானங்களாக இருக்கின்றன. எனவே இவர்கள் நம்முடைய நாடுகளுக்கு வந்தபோது, கிறிஸ்தவத்தை ஆரம்பத்தில் அவர்கள் பரப்பிய காலத்தில், அதாவது மேலைத்தேய நாடுகளில் இருந்து வந்தவர்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று மிஷனரிகள், அதாவது கிறிஸ்தவ மதத்தை இல்லைனால் கிறிஸ்தவ மார்க்கத்தை நம்முடைய நாடுகளில் பரப்பியவர்கள். இவர்களை விட அதிக எண்ணிக்கை அளவில் நம்முடைய நாடுகளுக்கு வந்தவர்கள் நம்முடைய நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக, பிடிப்பதற்காக வந்த இராணுவத்தினர். எனவே இந்த இராணுவத்தினர் எல்லோருமே இயேசுவினுடைய போதனைகளை கைக்கொண்டு வாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. பெயரளவில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும் வேதாகமத்தில் இருக்கின்ற பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பதன் நிமித்தமாகவும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக அறியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஆலயத்திற்கு போகிறவர்களாக இருந்தாலும் கூட அந்த வேதத்தினுடைய போதனைகளை சரியான விதத்தில் பின்பற்றினார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதாகமம் மது அருந்துவதை பாவமாகத்தான் நமக்கு வலியுறுத்தி சுட்டி காட்டுகிறது. அப்படியா? இப்ப மது அருந்துவதினால் வருகின்ற தீமைகளை குறித்து வேதத்தில் அதிகமாக நாம் பார்க்கலாம். அது நம்முடைய புத்தியை பேதலிக்க வைக்கும், தவறான சிந்தனைகளை கொண்டு வரும், தவறான செயல்களை செய்ய வைக்கும். மதுபானத்தை அருந்த கூடாது என்று எங்கேயாவது போட்டிருக்கிறதா? நிறைய வசனங்கள் இருக்கிறது, வேதாகமத்தில் இருக்கின்றன, நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதனால அப்படி ஒன்றும் எழுதியிருக்கவில்லை அப்படி என்ற கருத்து தவறானது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மது அருந்துவதை நியாயப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து காண்பிப்பார்கள். ஆனால் அந்த வசனங்களை நீங்கள் சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், மது அருந்தலாம் என்பதற்கு வேதாகமத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. நாம் அதை நினைக்க நாங்கள் தனியான ஒரு நிகழ்ச்சியில் அதை குறித்து நாம் செய்ய வேண்டும். பாஸ்டர், இப்போ உங்க பேர் வசந்தகுமார் மைக்கேல் சாலமன்.
ஏன் அநேகமான கிறிஸ்துவர்கள் ஜாஸ்மின் என்று பேரை வைத்தால் இவ்வளோ அழகான பேர் என்று சொல்பவர்கள் மல்லிகா என்று பேரை வைத்தால் முகத்தை சுளித்துக் கொள்கிறார்கள்? அது ஆங்கிலேயர்கள் நம்முடைய மக்கள் மத்தியில் பலவந்தமாக புகுத்திய ஒரு விதமான சிந்தனை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இப்போ தமிழர்களாக இருந்து தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியில் சரளமாக பேசுவதை கூட அநேகர் உயர்வாக நினைப்பதில்லை. ஆங்கிலத்தில் பேசினால்தான் தாங்கள் ஏதோ அதிகளவு உயர்ந்தவர்கள், கல்விமான்கள், சிறந்தவர்கள் என்கின்ற விதமான ஒரு சிந்தனை அது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்குள் புகுத்திய ஒரு காரியம். அவர்கள் எங்களை நீண்ட காலம் ஆட்சி செய்ததன் நிமித்தமாக அந்த ஏகாதிபத்திய சிந்தனை நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து விட்டது. வெள்ளைக்காரன்னா வெள்ளைக்காரன் தான். இப்ப நான் கூட இங்கிலாந்துக்கு வரும் வரைக்கும் இந்த வெள்ளைக்காரர்களை குறித்து என்னுடைய மனதில் இருந்த சிந்தனை வித்தியாசமானது. என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? அது மிகவும் உயர்வான ஒரு நிலையில் வைத்திருந்தேன். ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகுதான் அவர்களினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நேரடியாக பார்க்கும்போது, நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் இதைவிட எவ்வளவோ சிறந்த நிலையில் உயரிய சிந்தனை உள்ளவர்களாகவும் நடத்தை உள்ளவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சிக்குட்பட்ட காலத்திலிருந்து தான் இப்போ இன்றைக்கு கூட சில பிரதேசங்களில் இலங்கையில் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய காதுபட நான் கேட்டிருக்கிறேன், வெள்ளைக்காரன்னா வெள்ளைக்காரன் தான். அது என்னத்தை வைத்து சொல்றாரு? ஏதோ வெள்ளைக்காரனுடைய வாழ்க்கை முறை நல்லது, உடை நல்லது, உணவு நல்லது என்கின்ற விதமான சிந்தனையும், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய உணவு, உடை, பாரம்பரியங்கள் சரியானவைகள் அல்ல என்கின்ற இந்த சிந்தனை அந்த 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஐரோப்பியர்கள் பலவந்தமாக நம்முடைய நாட்டு மக்களுக்குள் புகுத்தியது. அதை அப்படியே பரம்பரையாக எத்தனையோ தலைமுறைகளாக நாம் பின்பற்றி வருகிறோம். இப்போ கிறிஸ்துவர் என்றால் வேதாகமத்திலிருந்து தான் பேர் வச்சே ஆகணுமா? இப்ப அப்படித்தான் வைக்க வேண்டும் என்று இல்லை. இப்ப என்னுடைய பெயர் கூட வேதாகமத்திலிருந்து வந்த ஒரு பெயர் அல்ல. மைக்கேல் அது என்னுடைய தகப்பனாருடைய பெயர். சொலமன் என்பது என்னுடைய தகப்பனாருடைய பெயர். என்னுடைய பெயர் வசந்தகுமார். அப்ப பைபிள் பேர் இல்லை. அது பைபிள் பேர் இல்லை. பைபிள் பேர் தான் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று இல்லை. இல்லை, தமிழ் பெயர்களை நாம் வைக்கலாம். உங்களுடைய மகனுக்கு என்ன பேர் வைத்தீங்க? என்னுடைய மகனுக்கு பைபிள்ல இருந்து நான் பெயர் வைக்கல. எனக்கு மிகவும் ரொம்பவும் பிடித்த ஒரு பிரசங்கியாரினுடைய பெயரை வைத்தேன். அது என்னுடைய ஒரு விருப்பத்தினால் வைக்கப்பட்டதை தவிர தமிழ் பெயர் வைக்கக்கூடாது என்பதற்காக வைத்ததல்ல. ஆனால் தமிழ் பெயர் வைக்கவில்லை. இல்லை, அது தமிழ் பெயர் அல்ல. சரி, இப்போ ஏன் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ உலகத்தில் இப்போ ஆங்கிலக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. 3000 வருட காலத்திற்கு முன்பதாக தோன்றின தமிழும் ஆங்கிலத்தில் நீங்கள் சில வார்த்தைகளை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு அழகான மொழி இது. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருமே, அதாவது லிட்ரேச்சர் வேர்ல்டில் எல்லாருமே இது ஒத்துக்கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ சமுதாயத்தில் மட்டும் ஏன் தமிழ் இலக்கியங்களை புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ் புறக்கணிக்கிறார்கள்? இது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை எடுத்தால் எந்த அளவுக்கு மக்களுக்கு இலக்கியங்களை பற்றிய அறிவு இருக்கின்றது, இல்லையென்றால் அவற்றை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். எல்லாரும் கம்ப்யூட்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வேண்டும், தங்களுடைய தொழிலை அடிப்படையாக வைத்து, மையமாக வைத்து தங்களுடைய கல்வியை தெரிவு செய்கிறார்களே தவிர அந்த இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. இப்போ வாசிக்கின்ற பழக்கம் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு இல்லாமலே போய் வருகிறது. உண்மையானால் இப்போ சில ஏனைய மதத்திலெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால் சில மரபுகள் ரீதியாக அவர்கள் தமிழ் இலக்கியங்களை விட்டுவிடாமல் இருக்கிறார்கள், கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள், அதனூடாக அவர்கள் இலக்கிய வசப்படுகிறார்கள், அவர்களுக்கு அந்த அறிவு பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆங்கிலேயர்களும் மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த இந்த கிறிஸ்துவ மதத்துக்குள் வாழ்கின்றவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு எல்லையை வைத்து அதை நாங்கள் தாண்ட வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாதுன்ற மாதிரி சபையோர் இருப்பது போல தோன்றுகிறது. இதற்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? இப்ப கிறிஸ்தவம் மேலத்திய நாடுகளிலிருந்து வந்ததன் நிமித்தமாக, குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவத்தை எடுத்தால் அது ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து வந்தது. இதன் நிமித்தமாக
கிறிஸ்தவர்கள் ஆங்கில கலாச்சாரத்தையும் ஆங்கில சிந்தனைகளையும் தங்களுடைய கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ குறிப்பாக இப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் அநேக கிறிஸ்தவ பாடல்களை பொறுத்த வரைக்கும் புதிய பாடல்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பெரும்பாலான பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் அந்த ஆங்கில இசையின் ஆங்கில பாடலின் சாயலில் அந்த பாட்டுக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ராகங்கள் தாளங்கள் எல்லாமே ஆங்கில இசையினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இப்ப கிறிஸ்தவ பாடல்கள் என்று மாத்திரமல்ல, ஏனைய பாடல்கள் கூட அந்த விதமான ஒரு திசையை நோக்கித்தான் செல்கின்றன என்று சொல்ல ஆனால் ஒரு பக்கத்தில் இப்பொழுது பழைய கர்நாடக சங்கீத வழியில வந்த பாடல்கள் எத்தனையோ ஏராளம் இருக்க, கிறிஸ்துவ பாடல்கள், தேவனை ஆராதிக்கும் பாடல்கள், அந்த மாதிரி ஒரு கர்நாடகவோ ஒரு ஹிந்துஸ்தானியோ கிளாசிக்கல் நுட்கலைகளை வந்து மேற்கொண்ட அந்த சாயலில் வந்து அவ்வளவாக இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னது ஒரு நல்ல விஷயம். இப்போது பியானோ இல்லாவிட்டால் ரெக்கார்டர், ஃப்ளூட், வியோலா எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக சொல்லிக் கொடுக்கும் இல்லை ஊக்குவிக்கும் பெற்றோர்கள் வீணையோ மிருதங்கத்தையோ தபலாவையோ ஊக்குவிப்பது இல்லை. கிறிஸ்துவ உலகத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா அதுவும் ஐரோப்பாவில் மாத்திரமல்ல, இப்போ இலங்கையில் கூட இப்போ சில இசைக்கருவிகளை கிறிஸ்தவத்தோடு சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். இப்போ கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ். இப்போ சில சபைகள் ட்ரம்ஸ் உபயோகிப்பதில்லை. பெரும்பாலான சபைகள் இந்த குறிப்பிட்ட விதமான வாத்திய கருவிகளை கிறிஸ்தவத்தோடும், ஏனைய வாத்திய கருவிகளை இப்போ நீங்கள் சொன்ன வீணை, வயலின் போன்றவற்றை எல்லாம் இந்து மதத்தோடு அவர்கள் சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். அப்போ இது வந்து ஒரு தவறான ஒரு ஆனால் இது வேதாகமத்துல வந்து நீங்க வீணை வாசிக்க கூடாது அந்த மாதிரி ஏதாவது எழுதி இருக்கிறதா? அந்த விதமாக எதுவும் எழுதப்படவில்லை. இப்ப வேதாகமம் எழுதப்பட்ட போது அங்கிருந்த அந்த யூத கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் அவர்கள் என்னென்ன வாத்திய கருவிகள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார்களோ அத்தனை வாத்திய கருவிகளையும் அவர்கள் உபயோகித்தார்கள், எல்லாவற்றையும் உபயோகித்தார்கள். அப்ப அதே விதமாக நம்முடைய கலாச்சாரத்தில் என்னென்ன வாத்திய கருவிகள் இருக்கிறதோ அத்தனையையும் நாம் உபயோகிக்கலாம். அதுக்கு எந்த விதமான தவறும் இல்லை. இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாத்தியத்தை உபயோகிக்கிறார்கள் என்பதற்காக அது தவறானதாக போய்விடாது. சரி, நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த புத்தாண்டு போன்ற விடயங்களை, அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு சார்ந்தது என்பதனால் கேட்கின்றேன். தமிழர்களுடைய புத்தாண்டை வந்து கொண்டாடும் பழக்கம் கிறிஸ்தவ உலகத்தில் இல்லை. அது வர்றது போறது கூட சபையில கூட சொல்லுவார்களா என்றது தெரியவில்லை. இது ஏன் எப்படி இருக்கிறது? இப்போ கிறிஸ்தவர்கள் வழமையாக நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து, ஐரோப்பியர்களிடத்திலிருந்து கிறிஸ்தவத்தை பெற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகளை நாம் கொண்டாட தொடங்கிவிட்டோம். எனவே புது வருஷம் என்று வரும்போது டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நாம் ஒரு ஆராதனையை வைக்கிறோம் அந்த புது வருஷத்தை வரவேற்பதற்காக. எனவே அந்த ஆங்கில சிந்தனையில் தான் நாம் கிறிஸ்தவத்தை இன்று நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் பண்டிகைகள் கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும். இன்னும் நாம் தமிழ் சிந்தனையில், தமிழ் கலாச்சாரத்தில் நம்முடைய கிறிஸ்தவத்தை ஆசரிப்பதற்கு, கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கு இன்னும் முன்வரவில்லை, இல்லை என்றால் தயக்கமுடையவர்களாக இருக்கின்றோம். இந்தியாவையும் இலங்கையும் ஆங்கிலேயர்கள் அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு முன்னும் பின்னும் நிறைய பேர் ஆண்டு வந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளையும் கலாச்சாரங்களையும் புகுத்துவிட்டு அவர்கள் எப்போ சென்றாலும் இன்னும் அதற்கு அந்த கோட்பாட்டுக்குள் வாழும் நிறைய மக்களை நாங்கள் கிறிஸ்துவ உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேத ஆராய்ச்சியாளரான பாஸ்டர் MS வசந்தகுமார் அவர்கள் வேதத்திலிருந்து, வேதத்தின் அடிப்படையை வைத்து என்னென்ன காரியங்கள் வேதத்திற்கு உடனாக இருக்கிறது, எதிராக இருக்கிறது, எதிர் இல்லாமல் இருக்கிறது என்று ரொம்ப அழகாக எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய கலாச்சாரங்களையும் எங்களுடைய மொழிகளையும் நாங்கள் எக்காரணம் கொண்டு விட்டு விடக்கூடாது. இது வேதாகமத்தில் வந்து நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்கள் யூத கலாச்சாரத்திற்கோ ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்துக்கோ வர வேண்டும் என்று எங்கேயுமே எழுதப்படவில்லை. மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் இன்னுமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ABC Tamil